Hello friends, welcome to my channel. Today 9th standard polynomials exercise 2.5 second sum பார்க்கலாம். Evaluate the following products without multiplying directly. அதாவது கொடுத்திருக்கிற ப்ராடக்ட் வந்து டைரக்டா மல்டிபிள் பண்ணாம அதாவது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 103 into 107. ஓகேங்களா? இது வந்து நம்ம டைரக்டா மல்டிபிள் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இப்போ அந்த 103 வந்து என்ன பண்ண போகிறோம் 100 + 3ன்னு சொல்லி பிரிச்சுக்க போகிறோம். அதே போல் 107 வந்து பார்த்திங்கன்னா 100 + 7 பிரிச்சுக்க போகிறோம். இது வந்து எந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா x + a × x + b. அதாவது எக்ஸோட வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இதுலேயும் எக்ஸ் வந்து 100 தான், இதுலேயும் எக்ஸ் வந்து 100 தான். ஓகேங்களா? ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3, இங்கே வந்து பி, பியோட வேல்யூ 7. ஓகேங்களா? அது எக்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கணும், ஏபி வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் வந்து இது எந்த ஐடென்டிட்டியை வந்து பேஸ் பண்ணுதுன்னா எக்ஸ் + ஏ எக்ஸ் + பியை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ரைட் சைடு என்ன வரும் x² + a + b × x + a × b. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து எக்ஸோட வேல்யூ, ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? x² என்ன, எக்ஸோட வேல்யூ 100, 100² ப்ளஸ் a + b × x. ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 7. ஸோ 3 + 7 × x ப்ளஸ் a × b. a × b என்ன 3 × 7. ஓகேங்களா? இப்போ 100² என்ன வரும் 10,000 வந்துடும். ஓகேங்களா? 3 + 7 x. எக்ஸ்க்கு வேல்யூ கொடுக்காம விட்டுட்டேன். இதோட வேல்யூ என்னது 100. ஓகேங்களா? 3 + 7 வந்து 10, எக்ஸ் வந்து என்னது 100. ஓகேங்களா? இப்போ 10 × 100 ப்ளஸ் 3 × 7 21 வந்துருச்சு. 10,000. 10 × 100 வந்து 1000 வந்துடும் ப்ளஸ் 21. இப்போ இது எல்லாமே டோட்டல் பண்ணும்போது நமக்கு 11,021 கிடைக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி டைரெக்டாக மல்டிபிள் பண்ணாமல் அதை வந்து நம்ம பிரிச்சுட்டு நமக்கு எந்த ஐடென்டிட்டி வந்து அதுக்கு வந்து பொருந்துதோ அதை வந்து பார்த்துட்டு அந்த ஐடென்டிட்டி ஃபார்முலா எழுதி அதில் அப்ளை பண்ணி இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் ஒன்று பார்க்கலாம். 95 × 96. இது வந்து பார்த்திங்கன்னா 100ஓட ரவுண்டடாக பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே 100 பக்கத்தில் இருக்குது. ஸோ 100 - 5. ஓகேங்களா? 100லேருந்து -5 பண்ணும்போது 95 கிடைக்கும். 100லேருந்து -4 பண்ணால் 96 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது எக்ஸ் ரெண்டும் லாஸ்ட் டைமில் பார்த்த மாதிரி எக்ஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. ஓகேங்களா? 100 வந்துருச்சு. ஏவும் பியும் வேறு வேறு இருக்குது. ஸோ நமக்கு எந்த ஐடென்டிட்டி யூஸ் ஆகுது x + a × x + b. இந்த ஐடென்டிட்டி தான் யூஸ் ஆகுது. இதோட ரைட் சைட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா x² + a + b × x + ab, a × b. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ என்ன 100. ஸோ 100² ப்ளஸ் a + b. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ -5ன்னு எடுத்துக்கணும். பியோட வேல்யூ -4. ஓகேங்களா? -5 ப்ளஸ் -4 × எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 100. ஓகேங்களா? இந்த டேர்ம் ஃபுல்லாக அப்படியே எழுதுகிறோம். ஓகேங்களா? a + b × x ப்ளஸ் a × b. a × b என்னது -5 × -4. ஓகேங்களா? இப்போது 100² என்ன வரும் 10,000 வந்துருச்சு. அடுத்து -5 ப்ளஸ் -4 வந்து என்ன வரும் -9 வரும். இங்கே ஒரு ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு 100 இருக்குது. ஸோ -9 × 100 -900 வந்துருச்சு. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ் × ப்ளஸ் 5 × 4 20. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ளஸ் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 10,000 ப்ளஸ் 20 வந்து 10,020, அப்புறம் -900 ப்ளஸ் பண்ணால் நமக்கு 9,120 கிடைக்குது ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். (104 × 96). இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 100 பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து 100 + 4ன்னு எழுதிக்கலாம். 96 வந்து பார்த்திங்கன்னா 100 - 4ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஏ ரெண்டுமே சேமாக இருக்குது, பியோட வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது 100 இங்கே 100, இங்கே 4, இங்கே 4. ஸோ நமக்கு எந்த ஐடென்டிட்டி யூஸ் ஆகுதுன்னா
a plus b into a minus b. a ஓட வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், b ஓட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா, இங்கே b வந்து 4, இங்கே b வந்து 4, a ரெண்டும் சேமாக இருக்குது 100. ஓகேங்களா, ஸோ a plus b into a minus b. அதுக்கு என்ன வரும், ரைட் சைடு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ 100 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b ஓட வேல்யூ என்ன, 4 ஸ்கொயர். 100 ஹோல் ஸ்கொயர் வந்து 10,000 மைனஸ் 16. 4 ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 16. ஓகேங்களா, மைனஸ் பண்ணால் நமக்கு 9,984 கிடைக்குது. இதுதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் யூஸிங் அப்ரோப்ரைட் ஐடென்டிட்டிஸ். அதாவது கொடுத்துருக்கிற அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை வந்து பொருத்தமான ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9x² + 6xy + y². இது வந்து நமக்கு வந்து இந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஐடென்டிட்டியை வந்து நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து எந்த ஐடென்டிட்டி போல் இது இருக்குது பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எது போல் இருக்குன்னா x² + 2xy + y². இதோட ரைட் சைட் ஃபார்ம் என்ன வரும், x + y². ஓகேங்களா, x plus y whole square equal to x² plus 2xy plus y². நம்ம xyக்கு பதிலாக நம்ம வேறு வேரியபிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது a plus b whole square equal to a² plus 2ab plus b². இப்படி படித்தாலும் அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா, நம்ம இந்த ஃபார்முலாவில் வேரியபிள்ஸ் மட்டும் மாற்றிருக்கோம். xyக்கு பதிலாக ab போட்டிருக்கோம். உங்களுக்கு எப்படி படித்தா ஈஸியாக இருக்கோ அது மாதிரி மாற்றி படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த சம் வந்து பார்க்கறதுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ், அதாவது a + b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பிரஷனாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் நமக்கு இந்த சம்முக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை எழுதிக்கிறோம். இப்போது x² கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சம்மில் 9x² கொடுத்துருக்காங்க. 9x², இதை வந்து எக்ஸாக மாத்திரம் என்ன ஆயிரும், 3x ஆயிரும். ஓகேங்களா, நமக்கு x + y² தான் வேணும். ஓகேங்களா, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 9x². ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 3x வரும். புரிஞ்சுதுங்களா, x² = 9x². ஸோ x = 3x. ஓகேங்களா, அதே போல் y² வந்து பார்த்திங்கன்னா அதோட y வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் y தான் வரும். ஏன்னா y × y y². ஓகேங்களா, இப்போது 6y இருக்குது அடுத்தது. அதாவது 2xக்கு ஈக்குவலாக என்ன இருக்குது, 6xy இருக்குது. ஸோ 6xy = 2 × 3x × y. ஓகேங்களா, ஏன்னா எக்ஸோட வேல்யூ 3x, ஒய்யோட வேல்யூ y தான் இங்கே. ஸோ நமக்கு லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரோம், x + y ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ எக்ஸ் என்னது 3x, 3x + y ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து இதோட ஃபேக்டரி. இது வந்து 2 டைம் கூட விரிச்சு எழுதிக்கலாம். உங்களுக்கு 3x + y × 3x + y கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஆன்சர். உங்களுக்கு நீங்கள் சம்மை பார்த்தாவே அது எந்த ஐடென்டிட்டின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபேக்டரைஸ் வந்து கண்டுபிடிச்சி எழுதிடலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது செகண்ட் சம் ஒன்று பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இது பாருங்கள், 4y² - 4y - 1. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்த அதே சேம் மாடல் தான். பட் இங்கே என்ன வருது, மைனஸ் வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது a + b ஹோல் ஸ்கொயர். இங்கே நம்ம பார்க்குறது a - b ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, அதோட ஐடென்டிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ a² - 2ab + b² = a - b ஹோல் ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரிங்களா, லெஃப்ட் சைடு தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு ரைட் சைடு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே வந்து a² பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, 4y² கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போது a = என்ன வரும், 2y வரும். ஓகேங்களா, a² = 4y²னா a = என்ன வரும், 2y. ஓகேங்களா, அடுத்து b-யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டில் வந்து b² இருக்குது. ஸோ b² இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ b² = 1ன்னா அந்த 1² தான் வந்து 1ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ b = 1. ஓகேங்களா, அடுத்தது ஏவும் பியும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு மாற்றிடுறோம் நம்ம. அது 2y - 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா,
அதாவது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம். இதோட ஃபேக்டரைசேஷன் எப்படின்னா 2y மைனஸ் 1 இன்ட்டு 2y மைனஸ் 1. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 100. இது பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லிடலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, அந்த ஐடென்டிட்டி யூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுக்கு ரைட் சைடு என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேங்களா, இப்போது ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? எக்ஸு. ஏன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஐடென்டிட்டியில் ஏவோட வேல்யூ தான் தேவைப்படுது, ஏ ப்ளஸ் பி இருந்திருக்கு. ஓகேங்களா, a squared equal to x squared. So a equal to x. அடுத்தது b squared equal to b squared ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? y squared by 100. ஓகேங்களா, அப்போது b ஓட வேல்யூ என்ன பண்ண போகிறோம்? y ஸ்கொயருக்கு என்ன எப்படி எழுதிக்கலாம்? y into y. 100 எப்படி பிரிக்கலாம் ஸ்கொயரில்? 10 into 10. ஸோ y by 10 வந்துடும். ஓகேங்களா, b ஓட வேல்யூ y by 10. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் a plus b. a ஓட வேல்யூ என்ன? x plus y by 10 into x minus y by 10. ஓகேங்களா, இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதுதான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.